பேசுறதே வேஸ்ட். இது மாதிரி ஆளுல எதுக்கு கூப்பிடுறீங்க? என்ன வேணும் உனக்கு இப்போ? என்ன என்ன வேணும் உனக்கு? எதுக்கு இங்க தேடி வந்த இப்போ? இதனால கண்டனுக்கோசரம் பண்ணது எங்க ரியல் லைஃப பாதிச்சிருச்சு. அவங்களுக்கும் அசிங்கமா இருக்குது, எனக்கும் அசிங்கமா இருக்கு. உனக்கு முதல்ல இருந்தே அசிங்கம் தான். கார்த்திக்னு ஒருத்தன் இல்லன்னு இருக்கான்னு நீ என்ன எவனே சித்தப்பா கிட்ட. எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் ஃப்ளோமி ஹியர். திவ்யா கள்ளச்சி இல்லை திவ்யா கார்த்தி இப்படின்னு சொன்னால் தெரியாத மொபைல் ஃபோன் யூசர்ஸே இருக்கவே முடியாது. ஏன்னா அவங்க ஒன் ஆஃப் த யூடியூபர், டிக்டாக்கர், இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்னு இப்படி அவங்களுக்கு நிறைய பேர் இருக்குது. கூடவே சேர்த்து நிறைய யூடியூபர்ஸ்க்கு கண்டென்ட் கொடுக்குற ஒரு மகராசி அப்படின்னு கூட அவங்கள சொல்லலாம். ஸோ இத்தனை முகங்கள் கொண்ட திவ்யா கார்த்தி ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, எனக்கு நடந்த மாதிரி வேற யாருக்கும் நடக்கக்கூடாது, நான் பாதிக்கப்பட்ட மாதிரி இன்னொரு பொண்ணு பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக கலாட்டாவில் ஒரு குறைகள் கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு விஷயத்த ஷக்கிலா மேம் கிட்ட சொன்னோம்னா ஷக்கிலா மேம் நம்மளுக்கு ஆதரவு கொடுப்பாங்கன்னு நினச்சாங்களோ, இல்லை நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினச்சாங்களோ, இல்லை நம்ம கருத்துக்கள் சரியானதாக இருக்கும்னு நினச்சாங்களோ என்னமோ தெரியல. ஷக்கிலா மேம் கிட்ட ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் நீங்கள் கொடுங்க, என்ன மாதிரி வேறு யாரும் பாதிக்கக்கூடாது அப்படின்ற விஷயத்துக்காக போயிருக்காங்க. ஸோ அந்த இன்டர்வியூட எண்டில் ஷக்கிலா மேமே ரொம்ப காண்டாயிட்டு அவங்க சில விஷயங்களை ரொம்ப கோபமாக பேசியிருந்தாங்க. நீங்களே பாருங்க. அதை பேசுறதே வேஸ்ட். இது மாதிரி ஆளுல எதுக்கு கூப்பிடுறீங்க? என்ன வேணும் உனக்கு இப்போ? என்ன என்ன வேணும் உனக்கு? எதுக்கு இங்க தேடி வந்த இப்போ? இதனால கண்டனுக்கோசரம் பண்ணது எங்க ரியல் லைஃப பாதிச்சிருச்சு. அவங்களுக்கும் அசிங்கமா இருக்குது, எனக்கும் அசிங்கமா இருக்கு. உனக்கு முதல்ல இருந்தே அசிங்கம் தான். கார்த்திக்னு ஒருத்தன் இல்லன்னு இருக்கான்னு நீ என்ன எவனே சித்தப்பா கிட்ட பேச வைன்னு அப்புறம் இருக்கான்னு அவங்க கிட்ட போய் வாழவும் முடிய மாட்டேங்குது உன்னால. அவன் மூஞ்ச பார்த்து பேச மாட்டேங்கிறான். நான் கார்த்திகை பத்தி இப்ப நான் பேசவே இல்ல அந்த விஷயம் வா. கார்த்திக் அப்புறம் 18 கார்த்திகை யாரையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கேன். அவங்க வியூவர்ஸ்க்காக கார்த்திக் நடிக்க சொல்றாங்க. யார் சொன்னா நீ கேட்டியா? காசு கொடுக்குறாங்க. காசு கொடுத்தா என்ன பண்ணலாமா? காசு கொடுத்தா எத்தனை கார்த்திகை வாங்கிட்டு வருவா? அந்த மாதிரி அவர் ஃபேமஸ் ஆகணும்னு கேட்டாரு. அவரு ஃபேமஸ் ஆகணும்னா நீ என்ன பெரிய இவளா? இண்டஸ்ட்ரியில நீ சொல்றதெல்லாம் நீங்க கை காட்டினவங்க எல்லாம் ஃபேமஸ் ஆயிடுவாங்களா? என்ன நினைச்சிட்டு இருக்க? உன்னை பொம்பளை லிஸ்ட்லயே நீ இல்ல. நான் உன்னோட வீடியோ எல்லாம் பார்த்தேன். அந்த குடிச்சிட்டு நீ திருநங்கை கிட்ட அடி வாங்கணும். உன்னை எப்படி விட்டாலுங்கன்னு தெரியல. உன்ன மாதிரி ஆள் கிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. முதல்ல தப்பு தப்பா பேசுறது. ஐயோ என் 30,000 வாங்கிட்டான், 20,000. நேத்து இந்த மாதிரி லைவ் போயிருக்க. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? சத்தியமா சொல்றேன், நான் இந்த சீட்ல இல்லைன்னா நான் உன்னை ரோட்ல எங்கேயா பார்த்துதான் உன்னை அப்படி அடிச்சிருப்பேன். நீ என்ன வேணா பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிற ஆளு நீ. சாரி, நான் யாரையுமே இப்படி எல்லாம் ஹர்ட் பண்ணது இல்ல. நான் சரி நல்லா பேசலாம், இப்ப லைஃப்ல செட்டில் ஆயிட்டாலாம் நினைச்சு வந்தா ஃபேக்கு கண்டென்ட்டுக்காக கல்யாணம். சாரி மக்களே, ஐ ஹவ் நெவர் டன். இந்த பொண்ணை வச்சு நான் ஃபர்ஸ்ட் நம்ம கலாட்டால தான் ஒரு இன்டர்வியூ பண்ணேன். அப்ப இவ ரொம்ப இன்னசென்ட்னு நினைச்சேன். இப்பவும் என்ன சொல்றாங்க, ஷீ இஸ் நாட் இன்னசென்ட் பட் ஷீ இஸ் a bloody. ஸோ இந்த வீடியோ பற்றி, இந்த இன்டர்வியூ பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும்தான் எனக்கான பெட்டர் அப்ரிஷியேஷன். பொதுவாக பெண்களுக்கு ஒரு வீட்டில் ஒரு பெண் வேலைக்கு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டில் அந்த பெண்ணை ரொம்ப மதிப்பாங்க. ஸோ வேலைக்கு போகிற பொண்ணு, அந்த பொண்ணுக்கு எல்லாமே கரெக்டாக செஞ்சு வைக்கணும், ஏன்னா குடும்ப பாரத்தை சுமக்கிற பொண்ணு அப்படிலாம் சொல்லுவாங்க. நிறைய நல்ல மதிப்பு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு வேலைக்கு போகிறோம், நம்ம ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்னா பெண்களுக்கு அது ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் நமக்கு காலேஜ் படிக்கும் போதே நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நம்மளோட பர்சனாலிட்டி ப்ராப்பராக இருந்தால் தான் நம்மளோட ஜாப்க்கு நம்ம போகிற இன்டர்வியூவில் நம்ம செலக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி படித்த நம்ம திவ்யா கள்ளச்சி நிறைய இன்டர்வியூஸ் போயிருக்காங்க. பட் அவங்க விருப்பப்பட்ட மாதிரி வேலைகள் கிடைக்காததுனால டிக்டாக்ல, யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் போட ஆரம்பித்தாங்க. நம்ம கொஞ்சம் பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலே நம்மளை மக்கள் ரசிப்பாங்க அப்படின்னு நினச்சாங்களா என்னமோ தெரியல. அவங்களோட வீடியோஸ் நிறைய வியூஸ் போகுது. அந்த மாதிரி டைமில் எனக்கு ஆர்த்தின்னு ஒருத்தவன் காதலிச்சு ஏமாற்றிட்டான்னு நிறைய இன்டர்வியூஸ் நிறைய சேனல்ஸில் போயிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த கார்த்தி விஷயம் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய அவங்கள திட்டுறாங்க, இவங்கள திட்டுறாங்க, கேஸ் ஆகுது. ரவுடி பேபி சூர்யாவை பற்றி திட்டுறாங்க, கேஸ் ஆகுது, ஜெயிலுக்கு போகிறாங்க, வெளியே வராங்க.
மறுபடியும் டிக்டாக் பண்ணுறாங்க, இன்டர்வியூ நிறைய கொடுத்துட்ருக்காங்க. இப்படியே தான் போயிட்டுருக்கு அவங்க லைஃபு. இதுக்கிடையில வந்து தேனீஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவர் கூட வந்து கல்யாணம் ஆகுற மாதிரி ஒரு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறாங்க. அதை பார்த்ததும் நிறைய பேருக்கு வந்து ஒரு நம்மள மாதிரி ஒரு காமனான பர்சனாக இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம். அப்படி இப்படின்னு ஒரு ஆதரவு இல்லாமல், ஒரு உண்மையான பாசம் கிடைக்காம, இந்த பொண்ணு அப்படி இப்படின்னு சுற்றிட்டு இருந்துச்சு, இன்றைக்கி வந்து ஒருத்தவங்க கூட கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து தன்னோட விஷஸை வந்து ரொம்ப ஹார்ட்ஃபுல்லாக சொல்லியிருந்தாங்க. இதெல்லாமே உண்மையாக இருக்கும் அப்படின்னு தான் எல்லாருமே நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் ஒரு 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 20 டேஸ்க்கு அப்புறம் என்ன மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா, இது வந்து ஒரு கண்டென்ட் கல்யாணம். இந்த கல்யாணத்தை வந்து தேனீஸ்வரன் தான் வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டிங் பண்ணாங்க. எதுக்காக ரைட்டிங் பண்ணாங்க அப்படின்னு கேட்டால், நானும் வந்து ஒரு ஃபேமஸான யூடியூபராக இருக்கணும், மீடியாவில் என்னையும் எல்லாருக்கும் தெரியணும், மீடியாவோட வெளிச்சம் என் மேலேயும் படணும், அதனால திவ்யா நீ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுன்னு தேனீஸ்வரன் போயிட்டு திவ்யா கிட்ட ஹெல்ப் கேட்டதாகவும், சரி ஓகே நீ ரொம்ப நல்ல பையன், உன்னோட மனசுக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா தன்னோட வாழ்க்கையை பணயம் வச்சு அவருக்கு வந்து ஒய்ஃபாக நடிச்சிருக்காங்க. இந்த விஷயம் தேனீஸ்வரனோட ஒய்ஃப்க்கும் தெரியும், அவங்களுக்கும் 2 குழந்தைங்க இருக்காங்க. ஸோ அவங்க நினச்ச மாதிரியே ஸ்கிரிப்ட் வந்து வேறு லெவல் ரீச் ஆகுது, நிறைய ஏர்ன் பண்ணுறாங்க. தேனீஸ்வரன் லேக்ஸ் கணக்கில் சம்பாதிக்கிறாரு, அதுபோல் திவ்யாவுமே வந்து லேக்ஸ் கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. இதுக்கிடையில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால், 2 பேரும் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. ஆனால் 2 பேருமே நடிச்சுட்டு தானே இருந்தாங்க. ஸோ நடிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் அந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் இது ஒரு கண்டென்ட் கல்யாணம் அப்படின்ற விஷயம் முடிஞ்சு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதன் பிறகு திவ்யா கலச்சிக்கு வந்து நிறைய பேர் வந்து அலைன்ஸ் பார்த்துருக்காங்க, வீட்டில் மாப்பிள்ளை பார்க்க வந்திருக்காங்க, இந்த கல்யாணத்தை பார்த்துட்டு இல்லை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், ஆல்ரெடி நீ கல்யாணம் ஆன பொண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்த ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் வந்து திவ்யா கலச்சி வந்து ஷக்கீலா மேம் கிட்ட போயிருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னு ஷக்கீலா மேம் கேட்க போக, இது வந்து ஒரு கண்டென்ட் கல்யாணம், இந்த மாதிரி கண்டென்ட்டுக்காக கல்யாணம் பண்ணால் அது நிறைய ரீச் ஆகுதுன்னு தான் நாங்கள் அப்படி பண்ணோம். ஆனாலும் தேனீஸ்வரனுக்கு என் மேலே ஒரு பாசம் இருக்குது, அவர் வந்து என்னை விட்டு கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிம்மா இப்போ எதுக்கு நீங்கள் வந்து, அதான் மேடம் நான் இந்த இது ஒரு கண்டென்ட் கல்யாணம்னு சொல்கிறதுக்காக தான் மேடம் வந்தேன். சரி அதான் சொல்லிட்டியே மக்கள்கிட்ட, அப்புறம் வேறு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேறு என்ன, இப்போ வந்து தேனீஸ்வரன் கண்டென்ட்டுக்காக மறுபடியும் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இது வந்து தப்பு தானே, இந்த தப்பை வந்து அவர் இனிமேல் செய்யக்கூடாது. இப்படியே அவர் கல்யாணம்னு போயிட்டே இருந்தால் அவங்களோட ஒய்ஃபோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி திவ்யா கேட்குறாங்க. உண்மையாலுமே அவங்க ஒய்ஃப் வந்து ரொம்ப நல்ல பொண்ணா, அவங்க மாமா பொண்ணு தானா, ரொம்ப நல்ல பொண்ணா, யார் போனாலும் ரொம்ப இன்முகத்தோடு வரவேற்பாங்களாம், எல்லாருக்குமே நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்களாம். தன்னோட வீட்டுக்கார் எவ்வளோ அடித்தாலுமே வந்து வாயை திறந்து ஏன் என்னை அடிக்கிறீங்கன்னு கூட கேட்க மாட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு நல்ல பொண்ணு அவங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கண்டென்ட்டுக்காக நாங்கள் திருமணம் பண்ணும் பொழுதே என்னை தவிர்த்து வேறு யாரையும் நீ கண்டென்ட்டுக்காக திருமணம் பண்ணக்கூடாதுன்னு அக்ரிமெண்ட் எழுதி சைன் வாங்காத குறையாக தான் இருந்தோம். ஆனால் இப்போ வந்து தேனீஸ்வரன் நிறைய பெண்களை வந்து கண்டென்ட்டுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்குவேன், உன்னை விட அழகான பெண்ணை வந்து கண்டென்ட்டுக்காக கல்யாணம் பண்ணேன்னு சொன்னால் நிறைய வியூஸ் போகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு மேடம். இது வந்து எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது அப்படின்னு திவ்யா கல்லஜி சொல்லவும் ஷக்கீலா மேம் வந்து ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிட்டாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சா, ஒரு பெண் அவங்க வந்து அழகா இல்லை, அவங்க போகிற இடத்துக்கு அவங்களுக்கு வேலை கிடைக்கல, அவங்களால ஒரு சுய தொழிலும் பண்ண முடியல, ஒரு சின்னதாக ஒரு பெட்டி கடை வைக்க முடியல, இந்த மாதிரி எந்த விஷயமும் அவங்களால பண்ண முடியல. ஆனால் ஏர்ன் பண்ணணும். என்னதான் நம்மக்கிட்ட காசு இல்லை, நம்மக்கிட்ட பணம் இல்லை, நம்ம வறுமையில் இருக்கேன் அப்படின்னாலும் நம்மளோட வயிறு வந்து பசிக்காமல் இருக்காது இல்லையா, பசிக்கும். நம்மளோட அன்றாட தேவைகள் இருக்குது, இதெல்லாம் சம்பாதிக்கணும். சம்பாதிக்க என்ன வழி? சோஷியல் மீடியா தான். ஏன்னா வேறு எங்கேயுமே ஒர்க்கு கொடுக்கல, சர்டிஃபிகேட் ஹெல்ப் பண்ணலை. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? சோஷியல் மீடியா தான் நமக்கு சோறு போடுது. ஸோ சோஷியல் மீடியாவில் நம்ம என்ன வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், நமக்கு தேவை பணம் தான். அந்த பணம் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு திவ்யா கலச்சி நினச்சிட்டு பணத்துக்காக ஓடுறாங்க, நிறைய வீடியோஸ் போடுறாங்க, யார் ட்ரெண்டிங்கில் இருக்காங்களோ அவங்கள திட்டுறாங்க, நிறைய பேர் ட்ரோல்ஸ் செய்கிற அளவுக்கு ஒரு திவ்யா கலட்சுமி ஒரு கண்டென்ட்டாக மட்டும்தான் இருந்திருக்காங்க. இதற்கிடையில் நிறைய சம்பாதிக்கிறாங்க, அந்த சம்பாதிக்கிற பணத்தை வச்சு வீடு கட்டுறாங்க, தன்னோட தேவைகளெல்லாம் பூர்த்தி செஞ்சுக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம் பணம் தான். பணத்துக்கு பின்னாடி ஓடணும், பணம் தான் நம்மளோட தேவைகளை நிவர்த்தி செய்யுது. பொதுவாக நம்மள்ட்ட சொல்லுவாங்க இல்லையா, பணம்லாம் ஒன்றும் கிடையாது, நல்ல மனசு வேணும், பணம் என்ன இன்னைக்கு வரும் நாளைக்கு, இதெல்லாம் வந்து டயலாக் தான் செட் ஆகும். உண்மையாலுமே மணி மேக் மெனி திங்ஸ், மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டிருப்போம். பணம் 10 செய்யும், பணம் பாதாளம் வரைக்கும் பாயும்,
அப்புறம் கல்லறைக்கு போகணுன்னா கூட நம்ம நெத்தியில் ஒரு ₹1 காயின் ஒன்று வச்சு தான் அனுப்புவாங்க. ஸோ மணி தான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். மணிக்காக நம்ம எல்லாம் செய்யலாம் அப்படின்னு நினச்சதுனால மட்டும்தான் திவ்யா இந்த மாதிரியான சூழ்நிலைகளுக்கு தள்ளப்பட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பிரச்சனைகளுக்கும் நடுவில் திவ்யா மீடியாவை விட்டு ஒரு 5 இயர்ஸ் விலகி போகிறாங்க அப்படின்னா அவங்கள அப்படியே அவங்க பண்ண தப்பு, அவங்க பண்ண பிரச்சனைகள் எல்லாத்தையும் மறந்துட்டு உனக்காக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோல்மேட்டாக ஒரு பையன் வந்து ஒரு ஃப்ரெண்டாவோ இல்லை ஒரு ஹஸ்பண்டாவோ இனிமேல் நம்ம உன் லைஃப்பை நான் வேறு மாதிரி மாற்றி காட்டுறேன், நீ எனக்கு பிடிச்ச பொண்ணா மட்டும் இரு அப்படின்னு சொல்லி திவ்யாவை கூட்டிகிட்டு போயிட்டு மீடியாவோட வெளிச்சமே இல்லாத இடத்துல வச்சு பார்த்துக்கிறாங்கன்னா கண்டிப்பாக திவ்யா வந்து அவங்களுக்காக மாறிக்குவாங்க. ஏன்னா யாரோ ஒரு தேனீஸ்வரனோட லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக நடித்த திவ்யா தன்னோட லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தன்னை மாற்றிக்குவாங்கல்ல. திவ்யாவோட இந்த நிலைமைக்கு கிட்டத்தட்ட அவங்கள சுற்றி இருந்த சூழ்நிலைகளும் அவங்களுக்கு ஏற்பட்ட ஏமாற்றங்களும் அதனால் அவங்க சந்தித்த அவமானங்களும் கேவலங்களும் தான் காரணம். இது கூடவே சேர்த்து பணமும் இந்த கார்த்தி அப்படின்ற ஒன் ஆஃப் த ஸ்பெசிஃபிக் பர்சனும் தான் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கார்த்தி அப்படின்ற ஒரு பேரை வச்சு நிறைய பேர் அவங்களோட லைஃப்பில் விளையாடிட்டு போயிட்டாங்க. பட் எது எப்படி இருந்தாலும் ஒரு ஒரு அழகான வாழ்க்கை திவ்யாவுக்கு கிடைச்சா திவ்யா நல்லா தானே வாழ்வாங்க. கிரிட்டிசைஸ் பண்ணுறோம், கமெண்ட் பண்ணுறோம், ரொம்ப மோசமாக வந்து அவங்கள வந்து டீஸ் பண்ணுறோம். நம்மள யாராவது ஒரு ஆள் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் கொடுக்க ட்ரை பண்ணுவோமா? தேங்க்யூ.